ஒரு ஆணின் உடல் நலம், எதிர்கால குடும்ப வாழ்க்கை எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விந்தணு ஆரோக்கியம். அது உடம்புல எங்கே உருவாகுது, அதை எப்படி நலமாக வைத்துக்கணும், அதோட தரத்தை எப்படி உயர்த்தலாம், இன்றைக்கு இதை தெளிவாக பார்க்கலாம். விந்தணு எங்கே உருவாகிறது? ஆண்களின் உடலில் விரைப்பைன்னு சொல்லப்படும் பகுதியில தான் விந்தணுக்கள் உருவாகுது. இந்த விரைப்பைகள் உடம்புக்கு வெளியே இருக்கிறது ஒரு காரணம் இருக்கு. உடல் வெப்பத்தை விட கொஞ்சம் குறைவான டெம்பரேச்சர் தேவை. அதுதான் விந்தணு சரியாக உருவாக உதவும். சில தவறான பழக்கங்கள் விந்தணு தரத்தை பாதிக்கும். அதிக வெப்பம், டைட் இன்னர் வேர், லேப்டாப் லேப்ல வைப்பது, புகைப்பிடித்தல், மதுபானம், அதிக ஜங்க் ஃபுட், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், இந்த எல்லாம் ஸ்பெர்ம் கவுண்ட் மற்றும் குவாலிட்டி ஐ குறைக்கும். நல்ல உணவு டாக்கியம் உங்கள் டயட் ரொம்ப முக்கியம். பருப்பு வகைகள், நட்ஸ், பாதாம், வால்நட், பழங்கள், மாதுளை, வாழைப்பழம், கீரை வகைகள், புரோட்டீன் ஃபுட்ஸ், ஜிங்க், விட்டாமின் சி, விட்டாமின் இ உள்ள உணவுகள் ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு நல்லது. தினமும் 30 நிமிடம் எக்ஸசைஸ், நல்ல தூக்கம் 7 முதல் 8 மணி, வெயிட் கண்ட்ரோல், இது ஹார்மோன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஹார்மோன் இம்பாலன்ஸ் வரும், விந்தணு உற்பத்தி பாதிக்கும். அதனால் மெடிடேஷன், ரிலாக்ஸ் டைம், மன அழுத்தத்தை குறைக்க ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வளர்த்து கொள்ளுங்கள். எப்போது டாக்டர் பார்க்கணும்? நீண்ட நாட்கள் குழந்தை பிரச்சனை இருந்தால், உடல் மாற்றங்கள் இருந்தால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஐ கன்சல்ட் பண்ணலாம். இது நார்மல் தான், வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நண்பர்களே, விந்தணு ஆரோக்கியம் என்பது ஒரு சென்சிட்டிவ் விஷயம் இல்லை, அது ஒரு ஹெல்த் விஷயம். இந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும். அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த். நீங்கள் உடலை கவனிச்சிங்கன்னா உங்கள் எதிர்காலமும் நல்லா இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.